கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக மோதிய 10 வாகனங்கள் 3 பேர் பலி. நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் ஓசூருக்கும் இடையே போக்குவரத்து சேவை என்பது பிரதானமாக உள்ளது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி ஓசூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலையானது கர்நாடகா மாநிலத்திற்கு செல்வதற்கு அதிகமாக பயன்படுத்துகிறது. கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த நிலையில் நேற்று ஜூலை 20ஆம் தேதி அன்று கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை அடுத்த குருவரப்பள்ளி என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து இந்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். குருவரப்பள்ளியில் தற்பொழுது சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழக அரசு உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்துவதற்கான பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பக்கத்தில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் ஒரு புறம் செல்வதற்காக மட்டுமே சாலைகள் சீர் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு பலகைகளும் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. லாரி மீது கார் மோதிய விபத்து. இந்த நிலையில் குருவரப்பள்ளி சாலையில் வாகனங்கள் அனைத்தும் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக கேரளா மாநிலத்தை சேர்ந்த மினி கண்டெய்னர் லாரி ஒன்று வந்துள்ளது. அந்த சமயத்தில் மினி கண்டெய்னரை லாரிக்கு பின்னால் 2 கார்கள் அதிவேகத்துடன் வந்துள்ளது. மேலும் கார்களுக்கு பின்னாலும் லாரிகள் வந்த வண்ணமாக இருந்தது. அப்போது எதிர்பாரா விதமாக 2 கார்கள் முன்னால் சென்று கொண்டிருந்த மினி கண்டெய்னர் லாரி மீது வேகமாக மோதியது. இதனையடுத்து காரின் பின்பக்கத்தில் வந்திருந்த லாரியும் காரின் மீது மோதிய அடுத்தடுத்த விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் காரின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் பலத்த சேதமடைந்தது. 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழப்பு. அது மட்டுமின்றி காருக்கும் பின்புறம் இருந்த ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் என்பது 10 வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஒன்றின் மீது ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த அவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் விபத்து நடந்த இடத்திற்கு வந்து ஆய்வு நடந்ததை தொடர்ந்து அந்த இடத்தில் மீட்பு பணிகள் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. மேலும் இந்த விபத்தால் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து விபத்து நடந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து நடக்கும் இடம் என்பதற்கான அறிவிப்பு பலகை ஒன்றையும் வைத்து வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.